அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களான மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. மேலும் 4ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்துல புதன் பகவான், 9ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. அதனை தொடர்ந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜக்ஷன் பிளஸ் குரு பார்வை இது எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கு. இதுல மைனூட்டா பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் மட்டும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் மாற்றம் செய்தா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த மாதத்துடைய 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சூரிய பகவானோட கன்ஜக்ஷன் ஆவாரு. ஆட்சியோடு இருக்க சூரியனோட புதன் பகவான் 4ஆம் தேதிக்கு மேல இணைந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேது பகவான் சுக்கிர பகவானோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, அதாவது சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. சோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஃபைனலா 23ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு. அதாவது 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. மேலும் சூரியனோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு, கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு, பிளஸ் குரு பார்வை இதெல்லாமே சிறப்பா கிடைக்குது. சோ இந்த காம்பினேஷன்ல இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது மாதத்தோட பிகினிங் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல முதல் 4 நாள் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல வச்சுக்க வேண்டாம். குறிப்பா புதன் பகவானுடைய இடப்பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது கரெக்டா 4ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சமா சஞ்சாரம் செய்றாரு. ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரகிள், மன உளைச்சல், நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சரியாவே இல்ல, நிறைய பேர் வேலை இல்லாம வேலை வாய்ப்புகள் கிடைக்காம சில பேர் இருக்காங்க. சோ இப்படி நிறைய காம்பினேஷன்ல ஒரு சில வருத்தங்களோட இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் நீண்ட காலமா இருந்து நமக்கு இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கல, ஒரு நிரந்தரமான ஒரு தன்மையை கொடுக்காம அப்படியே வருது. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல ஒரு சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தொய்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கிற மாதிரி தென்படும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது முதல் 18 நாட்கள் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. குறிப்பா தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. சோ இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த யோசனைகள்லாம் எப்படி வரும்னா, கடன் வாங்கி எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைலாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவே கடன் சார்ந்த விஷயங்கள்ல இறங்க வேண்டாம். கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஜோன்குள்ளே இருந்துக்கோங்க. ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல பெருசா எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். உத்தியோக மாற்றம், இடமாற்றம் ஏதாச்சும் பண்ணலாம், மேலும் பார்த்துட்டு இருக்க வேலை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுலயும் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும். இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. மேலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஆகவே எடுக்கிற முடிவுகளை ஒரு தெளிவு இருக்காது. பயந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எடுக்கிறது சரிதானா நமக்கே ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி ஒரு குழப்பகரமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். மேலும் ஒரு தைரியத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. துணிஞ்சு ஒரு விஷயத்துல இறங்க முடியாது. அப்படியே நம்ம இறங்கணும்னு நினைச்சாலும் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மேலும் 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார். ஆகவே 18ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதும் நிச்சயமா நமக்கு ஏற்படும். மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா 18ஆம் தேதிக்கு மேல அதெல்லாம் ஃபேவரா முடியும். உத்தியோக முயற்சியில ஒரு நல்ல வேலை வாய்ப்பு 18ஆம் தேதிக்கு மேல கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. மற்றபடி ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையா
செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சமா இருக்காரு. அதுவும் 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பொருளாதார தேவைகள் இருக்கலாம், கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கலாம், பண பற்றாக்குறை அப்படிங்கிறது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முதல் 18 நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் 18ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, சுக்கிர பகவான் நீச்சத்திலிருந்து ஆட்சி ஆவார், அதுவும் லாபஸ்தானத்துல. ஆகவே 18ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா வளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. 18ஆம் தேதிக்கு மேல அந்த இருக்கிற கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எனவே 18ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியா நிச்சயமாக ஏற்படும். ஆனா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்து மேல பதியுது. அதே 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. அதுவும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குடும்ப சூழ்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் குடும்பத்துல வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பார்வை 2ஆம் ஸ்தானத்து மேல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. மேலும் குரு பார்வையும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்து மேல பதியும். ஆகவே நிலைமைகள் கையை மீறி போகாது, எல்லாம் கண்ட்ரோலா தான் இருக்கும். படான செவ்வாய் பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. ஆகவே அதிகப்படியான அந்த பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகளை குறைச்சிட்டாலே மேக்சிமம் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆயிடும். மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்ல ஒரு நிதானமும் கவனமும் இருக்கணும். சோ அதை கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான ஏதாச்சும் சுபவிரை செலவுகள்லாம் ஏற்படலாம். மேலும் ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் முன்னேற்றத்துக்காக நீங்க சில செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே குடும்ப சூழ்நிலையை முன்னேற்றத்துக்கும் இந்த மாதத்துல பாடுபடுவீங்க. மேலும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மேலோட்டமா எழுந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க சொல்ற கருத்துக்கு உங்க ஃபேமிலில ஒத்து வர மாட்டாங்க, அவங்க சொல்ற கருத்துக்கு நீங்க ஒத்து போக மாட்டீங்க. இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள்லாம் வெளிப்படலாம். முடிஞ்ச அளவுக்கு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி விட்டு கொடுத்து அரவணைத்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சி இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய், பொதுவா செவ்வாய் 7ல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. ஆனா நமக்கு 12ஆம் அதிபதி பிளஸ் 5ஆம் அதிபதி அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த திருமணம் சார்ந்த வகையில நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனா இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரத்துல 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் மைனஸா இருக்கு. இப்போ ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாது. அதுலயும் குரு பகவான் 6ஆம் இடத்துல. ஆகவே இந்த முரண்பாடான கருத்து உங்களுக்குள்ளேயே எழுந்துகிட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு தெரியும், அப்படி இருந்தாலுமே ஒரு டவுட் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். எனவே ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள் கொஞ்சம் குழப்பத்தோட செயல்படுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே தவிர நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சில கொஞ்சம் சாதுரியமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா பார்த்தோம்னா 18ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான நல்ல செய்தியும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய், அது கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா பொதுவா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இல்லாம வாக்குவாதங்கள் இல்லாம கொஞ்சம் அரவணைத்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு, மேலும் 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு வகையான மகிழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையோட கடந்த காலத்துல இருந்து வந்த கசப்பான நினைவுகள்லாம் விலகி இப்போது வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் விரை செலவுகள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமத்துல இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் 4ஆம் தேதிக்கு மேல புத பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். புதன் பகவானுடைய இடப்பெயர்ச்சிக்கு பிறகு நிலைமைகள் எல்லாமே நார்மல் ஆயிடும். அதனால முதல் 4 நாட்கள், அதாவது மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. ஆகவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஃபேவரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய
பகவானுடைய வக்ர பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்கலாம். அதனால அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம். சின்ன சின்ன தடை தாமதங்களோட ஒரு சில மருத்துவ சிகிச்சைகளோட நல்ல செய்திகள் அப்படிங்கறத 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். அலின் சுக்கிரன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு 18ஆம் தேதிக்கு மேல. அவை ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மங்களகரமான சுப செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சனி பகவானுடைய வக்ர பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். ஆனா 5ஆம் அதிபதி ஓரளவுக்கு நல்ல நிலையில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல சூழ்நிலைகள் பெரிய அளவுல குழப்பம்லாம் இல்ல. பிள்ளைகள் சார்ந்த வகையில மழை போல இருந்த மன வருத்தங்கள்லாம் இப்ப குறைஞ்சி ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள், பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இந்த போராட்டகரமான சூழ்நிலைலாம் இப்போ டோட்டலா குறைஞ்சிரும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில அப்படியே மேலோட்டமா தென்பட்டு நீங்கிற மாதிரி இருக்கும். ஆகவே அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகலாம். அதையும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். மற்றபடி கடந்த காலகட்டத்தில் இருந்த மழை போல இருந்து வந்த மனக்கவலைகள், மன வருத்தங்கள்லாம் இப்ப டோட்டலா குறைஞ்சிரும். மேலும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும். அவை உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்துல. இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா புதனும் சூரியனும் கன்ஜெக்ஷன்ல தான் சஞ்சாரம் செய்றாங்க. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் மாணவ மாணவிகள் சற்று நிதானமா செயல்படுறது நல்லது. மேலும் 4ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அதுவும் நமக்கு கொஞ்சம் மைனஸ் தான். அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல வச்சுக்க வேண்டாம். குறிப்பா பார்த்தோம்னா 18ஆம் தேதிக்கு மேல நீங்க உங்களுடைய முக்கியமான முடிவுகளை செயல்படுத்துறது, முக்கியமான மாற்றங்களை கல்வி சார்ந்து எடுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை எடுத்து கொடுக்கும். 18ஆம் தேதி வரைக்கும் சற்று பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்லது. அதுலயும் 4ஆம் தேதிக்கு மேல ஆட்சியோட இருக்கிற சூரியனோட புதன் வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவை படிப்பு சார்ந்த விஷயங்கள பெருசா எதுவும் குறை சொல்ல முடியாது. படிப்புலாம் ஒரு சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலக்கி வைப்பாரு. ஏதாச்சும் கொஞ்சம் சின்னதா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த மாதத்துல அந்த பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆட்சியோட இருக்க சூரியனோட புதன் பகவான் இணைறாரு. புதன் ஆதித்ய யோகம். அதே போல 23ஆம் தேதிக்கு மேல புதன் ஆட்சியா இருப்பாரு. அவரு கூட சூரிய பகவான் இணைவாரு. அதுவுமே புதன் ஆதித்ய யோகம். எனவே இந்த மாதத்துல புதன் ஆதித்ய யோகத்தால படிப்பு சார்ந்த வகையில புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க எந்த துறை இருக்காங்களோ அந்த துறை இல்லாம வேற துறைகள்ல உள்ளதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அவை பலதரப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, பலதரப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இதனால கொஞ்சம் அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பான முறையில மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். எனவே இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல. இருந்தாலுமே 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் கொஞ்சம் மன உளைச்சல், மன வருத்தம் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு உள்ளார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் பிடிக்காத படிப்பை எடுத்து படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. வேற வழி இல்லாம சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஆசைப்பட்டது ஒன்னா இருக்கும், இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒன்னா இருக்கும். வழி இல்லாம அதை படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் மன வருத்தங்கள் உள்ளார்ந்து இருக்கும். ஆனா அது போக போக சரியாயிடும். அதனால அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்க எந்த ஃபீல்டுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டோட ஆழத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது நமக்கு பிடிக்கலைனாலும் சரி அந்த ஆழத்தை போய் பார்த்துட்டு அதுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. சோ அந்த நாலேஜ் உங்களுக்கு நிச்சயமா எதிர்காலத்துல சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல அதீதமான கவனம் இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தான். ஏன்னா சனி 3ஆம் இடத்துல வக்ரம், அது நமக்கு ஒரு வகையில மன ரீதியா ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. 4ஆம் இடத்துல ராகு, அதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் தான். மேலும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல புதன் வந்து அஷ்டமத்துல இருப்பாரு. அப்புறம் சுக்கிரன் நீச்சம், மேலும் 6ஆம் இடத்துல குரு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா நீங்க அதீதமான கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இதனால உடல் ஆரோக்கியம் பற்றி ஏதோ ஒரு வகையான கவலை, நம்முடைய உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டை பத்தின ஒரு கவலை அப்படிங்கிறது நமக்கு அப்படியே மேலோட்டமா வந்துட்டு இருக்கும். ஆகவே அது சார்ந்த வகையில நிறைய மருத்துவ செலவு பண்றது, அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே தொடர்ந்து சிந்தனை செய்யறது, இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரே விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறது, வருத்தப்பட்டு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அப்படின்னா பர்சனலா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கூட நீங்க கவலைப்படலாம். ஆனா அந்த கவலைப்படுற அந்த சிந்தனை இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் எரிச்சலான மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படும். நிறைய பேருக்கு இந்த விரக்தி தன்மை அப்படிங்கிறதுலாம் வெளிப்படும். ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஏன்னா அது இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய எஃபெக்ட். ஏன்னா 7.5 சனியை பார்த்துட்டு இப்போதான் நம்ம வந்துட்டு 3ஆம் இடத்துக்கு மாறி இருக்கோம். அதனால இந்த ஒரு ஃபீல்னஸ் எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சாதாரண மனிதர்களை காட்டிலும் இந்த 7.5 சனியை பார்த்துட்டு வந்தவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய சிந்திக்கிற திறன், அவங்களுடைய பேச்சு திறன், இது எல்லாமே ரொம்ப
ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். 7.5 சனியில ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்ல இருந்த அந்த ஒரு சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய அனுபவமா மாத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக உழைக்கிறவங்கள்ட்ட அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி இருப்பாங்கனாக்கா, இந்த 7.5 சனியை கடந்து வந்தவங்களை பார்த்தோம்னாக்கா ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க, பெருசா தன்னம்பிக்கை இழந்தவர்கள் மாதிரி இருப்பாங்க. அது 3ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுவாங்க, அது நல்லா போற மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தா பிரேக் டவுன் ஆகுற மாதிரி தெரியும், அந்த நேரத்துல ரொம்ப துவண்டு போயிடுவாங்க. சோ அந்த டைமிங்ல தான் அந்த எண்ண அலைகள் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப வருத்தப்பட வைக்கிற மாதிரியான சில உணர்வுகளை ஏற்படுத்தும். அந்த உணர்வுகள்ல ஒண்ணுதான் நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, நம்ம ஏன்டா இருக்கோம், நம்ம ஏதாச்சும் சாதிப்போமான்னு நம்மள சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஆனா தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்லாம். ஆகவே இந்த எண்ணங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு மனநிலை மட்டும்தான். இதை முதல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா எண்ணங்களும் உங்களுடைய மனநிலைகள் மட்டும்தான். இதை நீங்க ரொம்ப எடுத்துக்கிட்டுலாம் போக வேண்டாம். இப்போ ஒன்னும் குடிமொழிக்கு போகல, ரீஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துங்க. வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்களை உடைய படிக்கற்களா மாற்றி அதுல நல்ல ஸ்ட்ராங்கா நீங்க டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய இடத்தை கொண்டு போய் காட்டும். வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வலிமையான மனிதராகவும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதராகவும் மாறுவோம். ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதுல நிறைய தடைகள் வருது, தாமதம் வருதுனாக்கா அந்த விஷயத்தை விட வேற ஏதோ உங்களுக்கு பெட்டரா ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே அதை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்ணணும். முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தடுமாற்றங்கள், கவலைகள், பயங்கள் இது எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம டிராவல் பண்றது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய சாராம்சம் அப்படிங்கிறது. அதனால சின்னதா இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதே இடத்துல முடங்கி இருந்துடாதீங்க. பிரச்சனைகள் அதிகமா வர வரதான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும், நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆகவே ரொம்பவும் மோசமான மனநிலையான நம்முடைய உயிர் சார்ந்து வரக்கூடிய அந்த மனநிலையா அடியோட வேற இருந்துருங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பேசின வரைக்கும், கன்சல்ட் பண்ண வரைக்கும், என்கிட்ட இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க பேசின வரைக்கும், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பேசின வரைக்கும் இந்த மாதிரியான மனநிலையில தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் இதுல கொஞ்சம் வலியுறுத்தி இதை சொல்லியிருந்தேன். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் சரி எனர்ஜியா செய்யுங்க, நிச்சயமா அதுல நமக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக நம்முடைய மூளைக்கு கொண்டு போங்க. ரொம்ப லோவான மனநிலையை கொஞ்சம் ஹைப் ஏத்தி விடுங்க. உங்களை கீழே தள்ளுற எந்த ஒரு எண்ணத்தையும் உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய எண்ணத்திலையும் வச்சுக்கவே கூடாது. அது என்ன நம்மள அடிச்சு கீழே தள்ளுறது, நம்ம அதை அடிச்சு வெளியில தள்ளிடணும். ஆகவே இந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்க செயல்படுங்க. ஓகே, நான் கொஞ்சம் டாபிக்கை மீறி கொஞ்சம் வெளியில போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்துட்டு இதுக்காக தான். நம்முடைய மன ஆரோக்கியம் நம்முடைய கண்ட்ரோல்ல இப்ப இருக்காது. ஏதோ வேற எதையோ ஒரு விஷயத்தை நினைச்சு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனம் கொடுங்க. தெளிவா இருங்க, உங்களுடைய இலக்கு என்னன்னு நிர்ணயிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையுடைய சாராம்சம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெளிவா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கவலை, வருத்தம், பயம், பதட்டம் இதெல்லாமே வரும். உங்களுக்கு எப்போ பயமும் பதட்டமும் ரொம்ப கவலையும் வருதோ உங்களுடைய இலக்கு உங்களுக்கு தெளிவா தெரியலன்னு அர்த்தம். ஆகவே உங்களுடைய இலக்கு என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு பாருங்க, உங்களுக்கு எந்த கவலையும் வராது, எந்த பதட்டமும் வராது. உங்களுடைய இலக்கு மட்டும் தான் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாருக்குமே, எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவா ஏதோ ஒரு வகையான கடமை இருக்கும். இந்த கடமையை நாம தான் தேடி போய் செய்யணும். அதை செய்யும் போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவு நம்மள எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு எடுத்துட்டு போகும். ஆகவே உங்களுக்குள்ள தோன்ற அந்த எண்ணங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு மனநிலை தான், அது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணிங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி பயணிங்க. அதுக்கு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் உங்ககிட்ட இருக்கணும். அது ரொம்ப கிளியரா இருந்தாதான் அந்த விஷயத்தை நம்மளால அடைய முடியும். ஆகவே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனம் உருகி வழிபடுங்க. மேலும் மற்றவர்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன உதவி பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற காலகட்டத்துல மனதுல பெருசா அமைதி அப்படிங்கிறது இருக்காது. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோய் மாதிரி நம்மள போட்டு வாட்டும். மேலும் நிறைய இடங்களுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் இருக்கலாம், ஏதோ அதிகமா டிராவல் பண்ற மாதிரி தோன்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த போக்குவரத்துகள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, அதிகமா அலையிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல அஷ்டமத்துல புதன் பகவான். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதீத கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் கொஞ்சம் குறிப்பா பார்த்தோம்னாக்கா இந்த மேல் மார்பு சார்ந்த இடங்கள், நுரையீரல் சார்ந்த பகுதிகள், சளி சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடுப்பு முதுகெலும்புல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான், மேலும் நம்முடைய ராசிதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய முகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம். நம்முடைய கண்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே இந்த கண்ணு, காது, மூக்கு, தொண்டை இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும்
வரைக்கும் உங்களுடைய தலை முகம் சார்ந்த விஷயங்களை கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த கழுத்து தோள்பட்டை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல நீ அதீதமா கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இதை மட்டும் நீங்க சரிவர பராமரிச்சாலே இந்த மாதத்துல நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டை அனுபவிக்க முடியும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரெடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரெடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானர்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. சோ அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். எனவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி.